ஒரே நேரத்துல எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் போஸ்ட் போடலாமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த வீடியோ. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்ல இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, புதுசா வர்றவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட்ட மேக் பண்ணுவாங்க. மேக் பண்ணி அதே கன்டென்ட்ட YouTube, Instagram, Facebook இந்த மாரி மத்த சோசியல் மீடியா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போட்டு ஒரே டயத்துல வந்து நான் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து பண்ணலாமா? ஒரே டயத்துல எல்லா சோசியல் மீடியாஸ் கன்டென்ட் மேக் பண்ணலாமா? அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரே நேரத்துல எல்லா சோசியல் மீடியால கன்டென்ட் மேக் பண்ணலாமான்னு கேட்டேன்னா, என்னுடைய பர்சனல் சஜஷன் படி பண்ணக்கூடாதுங்க. ஏன்னு நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, Instagram, YouTube இது 2 ஒரு எக்ஸாம்பிள்காண்டி இந்த பிளாட்ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப Instagram அப்படின்ற பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் பீப்பிள் வந்து ஒன்லி ஃபன்க்காண்டி தான் வருவாங்க. அவங்க வந்து ரீல்ஸ் பார்க்குறக்கு, சாங் இது பண்றக்கு, டான்ஸ் பார்க்குறக்கு, என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு மட்டும் தான் வர்றாங்க. பட் யூடியூப் வந்து அப்படி கிடையாது. ஒரு 50% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின்மென்ட் வந்தாலும், ஒரு 40-30% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எஜுகேஷன் ஏதாச்சும் ஒரு புது விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்காண்டி வந்தாங்க. நீங்க இப்போ வந்து ஒரு குக்கிங் ரிலேட்டடா ஒரு வீடியோஸ் மேக் பண்றீங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்ப குக்கிங் ரிலேட்டடா வீடியோஸ் மேக் பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஃபேஸ வந்து காமிப்பீங்க. ஃபேஸ காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாரி என்டர்டெயின்மென்ட் அண்ட் எஜுகேஷன் ஆரம்பத்தில சொன்னேன்ல. இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, YouTubeல நல்லா பெர்ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் கம்பேர் வித் Instagramல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆகாது. ஸோ, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நிச்சயம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல அதிகமா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. 2வது முக்கியமான பிரச்சனை உங்க ஃபேஸ். இப்ப நான் வந்து என்னுடைய ஃபேஸ காமிச்சு இந்த YouTubeல வீடியோஸ் போடுறேன். இந்த மாரி சோசியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா வீடியோஸ் போடுறேன். எனக்கு ஒரு YouTubeல ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம், நான் போய் Instagramல என்னுடைய ஃபேஸ காமிச்சு போட்டேன்னா, கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து என்னைய லைக் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி என்னுடைய ஃபேஸ வந்து பார்த்துட்டாங்க. இந்த சோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க ட்ரை பண்றத தவிர்த்துட்டு, நீங்க உங்களோட ஃபேஸ வந்து உங்க ஆடியன்ஸ்க்கு காமிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மதன் கௌரி இருக்காரு. அவர் வந்து YouTubeல அவர வந்து ஃபாலோ பண்றோம். இப்ப அவர் Instagramல இன்னைக்கு தான் முத ஒரு ரீல்ஸ் போடுறாருன்னு வச்சுக்கிறோம். அப்ப அவர ஆட்டோமேட்டிக்கா அவர பீப்பிள் ஃபாலோ பண்ணிருவாங்களா? ஏன் ஃபாலோ பண்றாங்க? அந்த ஃபேஸ் ஆல்ரெடி மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க வந்து அந்த ஃபேஸ காமிச்சு வீடியோஸ் மேக் பண்ணும்போது, ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி, அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வீடியோ மேக் பண்ணுங்க. நீங்க ரொம்ப வேகமா சக்சஸ் ஆகணும், ரொம்ப வேகமா குரோத் ரீச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, Instagram இனிஷியலா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா Instagramல தான் பீப்பிள் இப்ப என்கேஜ்டா இருக்காங்க. ஸோ Instagram உங்களோட ஃபேஸ காமிச்சு, நல்லா மக்களுக்கு உங்க ஃபேஸ தெரியப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் YouTubeக்குள்ள வாங்க. இது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஒரே இடத்துல ஏன் 2, 3 பிளாட்ஃபார்ம்ல கன்டென்ட் மேக் பண்ண முடியாதுன்னா, இப்ப YouTube பார்த்தீங்கன்னா வேற சைஸ், Instagram வேற சைஸு. நம்ம 2க்கும் மாடிஃபை பண்ணு சோம்பேறித்தனம் பட்டுட்டு 2யுமே பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அது ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா குரோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு ஒரு டீம்லாம் பில்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணுங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். ஒரே நேரத்துல எல்லா சோசியல் மீடியாஸ்லயும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க உடனே குயிக்கா சக்சஸ் ஆகணும், சோசியல் மீடியா குயிக்கா ரீச் ஆகணும்னு Instagram ட்ரை பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஷார்ட் டெர்ம் கன்டென்ட். நீங்க ஷார்ட் டெர்ம் கன்டென்ட்க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, Instagram சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ வேல்யூபிளான்னு நினைக்கிறேன். இந்த மாரி மோர் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் சேனல்ல ரெகுலரா பரப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.